வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அந்த ஃபங்க்ஷன் மீட்டிங்கு நம்ம ஜனகமா தமிழ் சிபி இவங்க 3 பேரும் போகிறாங்க. ஆனால் வெண்பா அதில் ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்காங்கங்க. வெண்பா நம்ம சிபியை பற்றிய ஏவியில் சிவி அப்படியே உருண்டு புரண்டது எல்லாம் லண்டனில் தான், எதில் தண்ணியில். அவர் தான் இப்படி தான் ஜனகா ஃபுட்டு வளர்ச்சிக்கு உதவி புரிஞ்சார் அப்படின்னு அந்த ஏவி நேர் சிபிக்கு உல்ட்டாவாக இருக்குது. சிபி பார்த்து செம அதிர்ச்சியில் இருக்காங்க. நம்ம ஜனகமா என்ன இப்படி இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. அப்படியே நம்ம சிபி மீது அவ்வளோ பெரிய அவமானம் போது இதை பார்த்துட்டு நம்ம தமிழ் சும்மா இருப்பாங்களா? தமிழ் அவங்க ஒரு ஏவியை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இந்த ஜனகா ஃபுட்டு 20 வருஷம் வளர்ச்சியில் ஜனகம்மாவோட பங்கு இருக்குன்னா அதே அளவு ஈக்குவலாக நம்ம சிபியோட பங்கும் இருக்குது. அது எப்படி அப்படின்னு காட்டி தரேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிபி ஹோட்டலில் அதோட மூட்டையில் சுமந்த அந்த ஏவி வீடியோவில் அந்த வீடியோலாம் எடுத்து வச்சுருக்காங்க. அதை ஏவியாக ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே போட்டுறாங்க. இப்படி தான் இவர் இந்த ஜனகா ஃபுட்டை இவ்வளோ தூரம் வளர்த்தாரு அப்படின்னு அந்த இடத்துல கொண்டு வந்துடுறாங்க. அமோகமாக கைத்தட்டல் இருக்குது. இவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்துக்கிட்டு தொழிலாளர்களோட சேர்ந்து ஒரு சர்வெண்டா கூலி தொழிலாளியா எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காரு இந்த சிபி அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிபிக்கு பேரும் புகழும் நம்ம தமிழ் வாங்கி கொடுக்குறாங்க. அதோட நம்ம ஜனகம்மா அப்படியே வியந்து நிற்கிறாங்க. நம்ம சிபிக்கு கூட நின்று ஏகப்பட்ட பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து இவ்வளோ பெரிய இளம் வயசு தொழிலாளர் அப்படின்னு அந்த இடத்துல புகழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம சிபிக்கு இந்த ஏவியை ப்ரிப்பேர் பண்ணது யார் அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. என்னை இவ்வளோ தூரம் மாற்றி விடணும் அப்படின்னு நம்ம கம்பெனிக்குள்ளேயே இருந்து ஸ்கெட்சு போட்டு செய்தது யார் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்க நேரம் ஒன்று சமீதாவாக இருக்கும் அது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம தமிழ் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் அந்த ஏவியை ப்ரிப்பேர் பண்ண சொன்னதே வெண்பாட்டை தான். அப்போ நிச்சயமாக இதில் சமீதா இல்லை வெண்பா தான் அப்படின்னு வெண்பாவோட தொலியை உரிக்கிறாங்க நம்ம தமிழ். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியாக பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம தமிழ் சிபி கூட போக ரெடி ஆகிறாங்க. அப்போ தான் நம்ம தமிழுக்கு சொல்கிறாங்க, ஜனகம்மா உங்களோட மீட்டிங்கும் இன்றைக்கி கேன்சல் ஆகிட்டுல, அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் தானே வரதா இருந்து, அப்போ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லணும். நான் வரமாட்டேன். புதுசாக கல்யாணமாகி சிபி இன்னைக்கு தான் உங்களை வெளியே ஒன்று கூட்டிகிட்டு போகிறான், நீ தனியாக அவனுக்கு கூட போய் சந்தோஷமாக இரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. எப்படியாவது நீங்கள் 2 பேரும் தனியாக சந்தோஷமாக சிபி எங்கேயாவது ஒன்று கூட்டிகிட்டு போக மாட்டானா, நீ நான் கனவு கொண்டேன், அது இன்னைக்கு நிறைவேறு, தமிழ் என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்ல நேரம், நீங்கள் கண்ட கனவு உங்கள் கண் முன்னாடி தான் ஜனகம்மா நடக்கணும், நீங்கள் இல்லாமையா, நீங்களும் வாங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜனகம்மாவை தமிழ் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சைடு அமோகமாக ஜனகம்மாவே வந்துட்டாங்க மீட்டிங்க்கு அப்படின்னு அந்த ஃபங்க்ஷன் நடத்தினவங்க ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க. மீட்டிங்கில் முதல் சொல்கிறாங்க, ஜெனா ஃபுட்டின் வருங்கால சேர்மன் சிபி சார் பற்றிய ஒரு சின்ன ஏவி, அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு அந்த இடத்துல போடுறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தா நம்ம சிவி பிறந்தது சென்னையாக இருந்தாலும் அவர் வளர்ந்து உருண்டது எல்லாமே லண்டன் தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. என்ன வளர்ந்து உருண்டதுன்னு சொல்லின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், அவர் குடிச்சிட்டு உருண்டுட்டு தான் இருந்தார் அப்படின்னு போதையில் உருண்டுட்டு கிடக்க சிவியை வச்சு அந்த ஏவி அப்படியே வருது. கிட்டத்தட்ட அப்படியே ஜெனா ஃபுட்டு டேமேஜ் பண்ணு விதமாட்டு அந்த ஏவி அப்படியே கொண்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம சிபி சாரையும் மட்டம் தட்டிகிட்டே இருக்காங்க. இதை பார்த்து அங்கே மீட்டிங்கில் இருந்தவங்களாம் சாக்காராங்க. என்ன இப்படிப்பட்டவரா இவர் எதுக்காக அப்போ இங்கே மீட்டிங்க்கு வர வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜனகம்மா அப்படியே அதிர்ந்தவே நிற்கிறாங்க. என்ன இந்த ஏவியா இப்படி இருக்குது அப்படின்னு இந்த ஏவியை பண்ணவங்கள நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சிபி அப்படியே கையை முறுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தமிழ் முடிவெடுக்கிறாங்க. அதோட தமிழ் ஸ்டேஜில் போய் பேச போகிறாங்க. இவ என்னது பேச போகிறா அப்படின்னு அந்த இடத்துல கோவத்தோட சிபி இருக்க நேரம் தான் இந்த பாருங்கள், இவரை பற்றிய ஒரு தவறான ஏவியெல்லாம் பார்த்தீங்க. ஆனால் இவர் இப்படியெல்லாம் இருந்தவர் தான், ஆனால் இப்போ ரொம்பவே மாறிட்டார். இப்போ உள்ள ஏவி புது ஏவி
பாருங்கள், இவர் இவ்வளோ தூரம் வந்து இந்த ஜனா ஃபுட்டை வந்து வளர்த்து கொண்டு வந்ததுக்கு நம்ம ஜனகம்மா மாதிரி இவரும் ஒரு காரணம் தான். இதை பார்த்தா உங்களுக்கே புரியும் அப்படின்னு வந்து அந்த ஏவியை வந்து ப்ளே பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம சிபி வந்து ஹோட்டலில் சர்வெண்ட்டாக வேலை பார்த்தது, அதோட கூலி தொழிலாளர்களோட மூட்டையை சுமந்தது அப்படின்னு வந்து ஹார்டாக உழைச்ச ஒரு சிபியின் மறுபக்கத்தை வந்து பார்க்குறீங்க அப்படின்னு வந்து அந்த ஏவியில் வந்து வருதுங்க. இப்படியெல்லாம் அவர் வந்து தொழிலாளர்களோடு சேர்ந்து உழைச்சி தான் இன்னைக்கு இந்த ஜனகா ஃபுட்டை இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம், ஓ இவ்வளோ இருக்கா, இவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்து இவ்வளோ ஏழையோடு ஏழையாக தொழிலாளர்களோட தொழிலாளராக இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கம்பெனியை உழைச்சிருக்காரு. இப்படி தான் வந்து ஆந்திரப்பனர்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சிபியை வந்து புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சிபிக்கும் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. நடந்த அவலத்தையும் வந்து ஏவியையும் அப்படியே உள்ட்டா அடித்து நம்ம தமிழ் வந்து நம்ம புகழை எங்கேயோ கொண்டு போயிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம சிபியை வந்து பேச வைக்கிறாங்க. என்னோட வளர்ச்சிக்கு முழு காரணம் வந்து என்னோட மனைவி தமிழ் தான். அவள் என் கம்பெனிக்காக எல்லாமே செய்யதெல்லாம் தான் இந்த இடத்துக்கு என்னை கொண்டு நிறுத்திருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தமிழை வந்து சிபி வந்து புகழ்கிறாங்க. அதோட நம்ம ஜனகம்மா அப்படியே வந்து சந்தோஷத்தில் மிதக்கிறாங்க. அவங்களும் வந்து மீட்டிங்கை பேசி எல்லாத்தையும் வந்து சந்தோஷப்படுத்திடுறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு வீட்டுக்கு வர நேரம் நம்ம சிபி வந்து அப்படியே வந்து ஜனகம்மாட்ட கோபத்தை காட்டுறாங்க. இந்த பாரு ஜனகா, யாரோ ஜானோ யாரோ வந்து நம்மளை கெடுக்கணும் அப்படின்னு வந்து கூட இருந்தே ஒருத்தங்க குழி பறிச்சிட்டு இருக்காங்க. நல்லா புரியுது, ஏவியை நம்ம தானே ரெடி பண்ண சொன்னோம். அப்படி இருக்க நேரம் இதை ரெடி பண்ணது யார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சமிதாவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம தமிழ் சொல்கிறாங்க, சமிதா இல்லாதது பொல்லாததையும் சொல்லி லண்டனில் நீ வந்து பெரிய மெடல் வாங்கின அப்படி இப்படின்னு வந்து கிரியேட் பண்ணி உன்னை புகழ்ந்து தான் போட சொன்னான். ஆனால் இந்த வேலையை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும், சொல்லு தமிழ் யார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் எல்லாம் அந்த வெண்பா தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. வெண்பாவா? வெண்பா இந்த வேலையை பண்ணாளா அப்படின்னு வந்து நம்ம ஜானுவும் அதோட சிபியும் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. ஆமாம், இந்த வெண்பாட்ட தான் இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருந்தேன். அப்போது இதை பண்ணினது வெண்பா தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவே நான் வெண்பாவிட்ட கேட்குறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடு வந்து போகிறாங்க. இந்த சைடு நம்ம வெண்பா சந்தோஷமாக என்ன ஏவியெல்லாம் எப்படி இருந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சிபி கிட்ட கேட்குறாங்க. சிபி வந்து அப்படியே அடித்து வெண்பாவை தூள் கலப்புறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? என்ன புதுசாக கம்பெனிக்கு வந்தால் நல்லா தான் வந்து பண்ணிட்டு இருக்கான்னு நினச்சோம். ஆனால் நீ இப்படி ஒரு வேலையை பண்ணி டோட்டல் இமேஜையும் ஒரே நேரத்தில் நீ டேமேஜ் பண்ண பார்த்தல, உன்னை விட போகிறதில்ல வெண்பா. இப்போவே நீ வந்து இனி அங்கே ஆஃபீஸ் பக்கம் வரக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்கங்க நம்ம சிபி. ஆனால் நம்ம தமிழ் சொல்கிறாங்க, நீ செய்த வேலையில் எவ்வளோ பெரிய அவமானம் ஏற்பட இருந்து, ஆனால் நான் எதுக்கும் ஆகும் அப்படின்னு வந்து இன்னொரு ஏவி ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டு மொத்த மானத்தையும் மீட்டுட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிற நேரம் வெண்பா அரண்டு போய் நிற்கிறாங்கங்க.